Dear friends, Excel ப்ரோக்ராமில் ஃப்ளாஷ் ஃபில்ங்கிற டூலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ளாஷ் ஃபில்ங்கிற இந்த டூல் எக்ஸல் 2013லையும் அதற்கு அப்புறம் ரிலீஸ் ஆன வெர்ஷன்ஸ்லையும் மட்டுமே காணப்படும். இதை யூஸ் பண்ணி நாம் நம்ம வேலையை ரொம்ப சீக்கிரமாக முடிக்கலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பேருங்களை ப்ராப்பர் கேஸில் என்ட்ரு பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பேரில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல்லையும் மற்ற லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் என்ட்ரு ஆகிருக்கு. இதில் உள்ள பேருங்களை அப்பர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த காலத்தில் இன்சர்ட் பண்ணணும். அதாவது இந்த பேரில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அந்த பேருங்களை இந்த காலத்தில் இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேரை லோயர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணி எல்லா பேருங்களையும் இந்த காலத்தில் இன்சர்ட் பண்ணணும். அதாவது இந்த பேரில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் ஸ்மால் லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை இந்த காலத்தில் இன்சர்ட் பண்ணணும். இந்த காலத்தில் இந்த பேருங்களை எல்லாம் ப்ராப்பர் கேஸுக்கு மாற்றி அதை இங்கே இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் ஷீட் 2 ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பேரும் அவங்க பேருக்கு பக்கத்தில் டெசிக்னேஷனும், அதாவது அவங்களோட பதவியோட பேரும் என்ட்ராயிருக்கு. பேரையும் டெசிக்னேஷனையும் தனித்தனியாக பிரித்து பேரை இந்த காலத்திலையும் டெசிக்னேஷனை இந்த காலத்திலையும் இன்சர்ட் பண்ணணும். அடுத்து ஷீட் 3 ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பேரும் அவங்களோட பதவி பேரும் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் அந்த எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குற பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் இந்த பேரையும் அதோட இந்த பிரான்ச் நேமையும் மட்டும் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நாம் ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த ஃப்ளாஷ் ஃபில்லை நாம் 5 விதமாக உபயோகிக்கலாம். நாம் இப்போ செய்ய போகிற ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஷீட் 1 ஓப்பன் பண்ணுறேன். இந்த காலத்தில் உள்ள பேருங்களை அப்பர் கேஸுக்கு மாற்றி இந்த காலத்தில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த ஆர்த்திங்கிற அந்த பேரை அப்பர் கேஸில் டைப் பண்ணுறேன். இந்த பேரை அப்பர் கேஸில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இந்த செல்லுக்கு ரைட் சைடில் கீழே இருக்கிற ஃபில் ஹேண்டில் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆர்த்திங்கிற அந்த பேர் எல்லா செல்ஸ்லையும் என்ட்ராயிருக்கு. இப்போ இங்கே தெரிகிற இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெனு தெரியுது. அதில் ஃப்ளாஷ் ஃபில்லுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த காலத்தில் எல்லா பேரும் அப்பர் கேஸில் கன்வெர்ட் ஆகி இன்சர்ட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆர்த்திங்கிற பேரை லோயர் கேஸில் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணி ஃபில் ஹேண்டில் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு மவுஸில் ரைட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை கீழ் நோக்கி இழுக்கிறேன். இப்போ கடைசி செல்லுக்கு இந்த மவுஸை கொண்டு வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணோன்னா இதில் மெனு தெரியுது. இதில் ஃப்ளாஷ் ஃபில்லை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருங்க எல்லாமே லோயர் கேஸில் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ இங்கே இந்த ஆர்த்திங்கிற பேரை இங்கே ப்ராப்பர் கேஸில் டைப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிவிட்டு மற்ற லெட்டர்ஸை ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணுறேன். இப்போ ஆர்த்திங்கிற பேரை எழுதியாச்சு. அடுத்து அபிங்கிற பேரை டைப் பண்ணுறேன். ஏபின்னு டைப் பண்ண உடனே கீழே பார்த்திங்கன்னா எல்லா பேரும் தெரியுது. அதாவது ஃப்ளாஷ் ஃபில் அப்ளை ஆகி எல்லா பேரும் தெரியுது. ஆனால் இது டிம்மாக தெரியுது. இப்போ நான் கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பேருங்க எல்லாமே கீழே ப்ராப்பர் கேஸில் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நான் ஷீட் நம்பர் 2 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த காலத்தில் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயோட பேரும் அவங்களோட டெசிக்னேஷனும் என்ட்ராயிருக்கு. அதாவது எம்ப்ளாயோட பேரும் அவங்களோட பதவி பேரும் என்ட்ராயிருக்கு. இந்த காலத்தில் இந்த பேரை மட்டும் கொண்டு வந்து இன்சர்ட் செய்யணும். அதே மாதிரி இந்த காலத்தில் அவங்களோட பதவி பேரை மட்டும் இன்சர்ட் பண்ணணும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் பேரை மட்டும் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ளாஷ் ஃபில்லோட ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த பேருங்க எல்லாமே இந்த காலத்தில் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த செல்லில் டெசிக்னேஷனை
டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி இந்த டேட்டா டூல்ஸுங்கிற குரூப்பில் இருக்கிற ஃப்ளாஷ் ஃபில்லை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த டெசிக்னேஷன் எல்லாமே இதில் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ ஷீட் 3 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பேர், அவங்களோட டெசிக்னேஷனும் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் அவங்க வேலை செய்கிற பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் இதில் உள்ள பேரை மட்டும் கொண்டு வந்துட்டு அது பக்கத்தில் பிரான்ச் நேமை என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் இந்த பேரை என்ட்ரு பண்ணுறேன். பேர் ஆர்டின்னு என்ட்ரு பண்ணிவிட்டு கமாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சென்னைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆர்டி கமா சென்னைன்னு அவங்களோட பேரும் பிரான்ச் நேமும் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கீழே உள்ள எல்லா செல்ஸ்லேயும் பேரும் அவங்க வேலை செய்கிற பிரான்ச்சும் என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃபில்லை யூஸ் பண்ணி நாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒர்க்கை முடிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.